இன்னைக்கு நெறைய பேர் வீட்ல வந்து சும்மா இருக்க முடியாம வந்து அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அவங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எப்படி இருந்தவங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய வசதியாயிட்டாங்க. அவங்க பிள்ளை இப்படி ஆயிட்டாங்க. அவங்க பிள்ளை இவ்ளோ பெரிய வேலைக்கு போறாங்க. இவ்ளோ சம்பாதிக்கிறாங்க. நான் இப்படி இருக்கேன். அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள பத்தியே நம்ம பேசுறதுனால, அதனால நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பேசினா ஒரு மன நிம்மதி சில பேருக்கு கிடைக்க தான் செய்யுது. ஆனா அது மிக தவறான ஒரு விஷயம். நீங்க எப்போ வந்து அடுத்தவங்கள பத்தி, அடுத்தவங்க டெவலப் ஆகுறத பத்தி நீங்க பேசிட்டே இருக்கீங்களோ, அவங்களுடைய கர்மாக்கள் குறைந்துக்கிட்டே வரும். அந்த கருமாக்கள் உங்ககிட்ட ஏறிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க டெவலப் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டெவலப்மெண்ட்டில் கம்மியாகிட்டே வருவீங்க. அதனால் அடுத்தவங்க வந்து நான் எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தால் தயவுசெய்து சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்போ அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்களோ அப்போ கடவுள் ஒரு விஷயம் நினைப்பாராம். அதாவது நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்ததை நினச்சி இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, இந்த விஷயத்தை இவங்களுக்கு கொடுத்தா இவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி உங்களுக்கு அதிகமாக அதை கொடுப்பாராம். அதே நீங்கள்